கந்தசாமி சார், தாவேகா ஆட்சி மாற்றம் அப்படின்னு ஒரு செய்தி நடமாடுதில்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இங்கே தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு புகார் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? இல்லை, அதில் நாங்கள் எதிர்கொள்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் அப்படி நடக்கவே இல்லை. அது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம், அவ்வளோதான். இப்போ அண்ணன் பேசும்போது கூட 7 பேரை பர்ச்சேஸ் பண்ணாங்க, என்டிஏக்கு போயிட்டாங்கன்னா என்டிஏலேருந்து விசாரணை பண்ண வைக்கலாம், கற்பனை குதிரையை கட்ட வைத்து விட்டார். அது பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் வாங்கவே இல்லை. வாங்கினா தான் பிரச்சனை. விசாரணை நடந்தால் தாராளமாக நடந்துட்டு போட்டோம். எங்ககிட்ட வந்து மடியில் கனமே இல்லை. என்ன அப்படின்னா, இல்லை இன்னொரு வகையில் தேர்தல் அதை நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும், அதோட நீட்சி கொஞ்சோடு சொல்லிடுறேன். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தாவேகாக்கு இப்படி கஷ்டப்பட்டு ஆளை வாங்கி பிடிச்சி இந்த ஆட்சியை ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்தது. ரொம்ப ஈஸி சாய்ஸ். அதிமுக போய் கூட்டணி வாங்கினா வந்திருப்பாங்க. நீங்க துணை முதல்வர், முதல்வர் அதெல்லாம் ரெண்டாவது எப்படி இருக்குன்னு ஈஸி சாய்ஸ். இப்போ அதை விட்டு வந்து சொன்னார்ல, அதாவது இந்தியா கூட்டணியில் திமுக இல்லாதனால தொகுதி மறுவரை மசோதா ஈஸியா நிறைவேறும், அப்ப தேர்தல் சீக்கிரமா வந்துரும்ல, அது திமுகவுக்கு ஃபேவரா மாறிடும்ல. இல்லை, இது வந்து தாவேகா இதில் எந்த ஸ்டாண்ட் எடுக்கணும்னு அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர, இதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் இதோட பாதிப்பு எல்லாமே திமுக எடுக்கக்கூடிய ஸ்டாண்டில் தான் இருக்குது. திமுக இதுவரை வந்து பிஜேபியோட எல்லா விதத்தையும் இந்த ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஃபுல்லாக எதிர்த்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்தை நான் கேட்க விரும்புகிறது, திமுக எப்போதுமே கொள்கைக்காக கூட்டணி வச்சது கிடையாது, கூட்டணிக்காக கொள்கை வச்சுக்கிட்டாங்க. அதுதான் என்னுடைய பார்வை. ஏன் அப்படின்னா, இல்லை ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இல்லை, இப்போ இந்த மசோதாவை திமுக ஆதரிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எலெக்ஷன் வந்துடும்ல. இல்லை, கண்டிப்பாக எலெக்ஷன் வரட்டும். நாங்கள் அதை பற்றி, அதாவது எது தப்பு எது சரிங்கிறது நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும், மக்கள் முன்னாடி சொல்ல முடியும். இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் போய் ஓட்டு போடுறதுக்கு நமக்கு எம்பிக்கள் கிடையாது. அந்த நேரத்தில் நாங்கள் மக்கள் மன்றத்தில் தான் இதை முறையிட முடியும். ஆனால் திமுக ஸ்டாண்ட் எடுக்குமா எடுக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் பழசு எத்தனை இதை நீங்கள் பார்த்தாலும் சரி, திமுக பதவியில் இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு இதாக ஆயிடுவாங்க. எப்போதுமே ஆளுங்கட்சியாக ஒன்று அண்ணன் சொன்ன மாதிரி மத்தியில் இருக்கணும், இல்லை மாநிலத்தில் இருக்கணும். பதவியிலையும் சரி, இல்லை அங்கே உள்ள நம்ம தமிழக நலனா, இல்லை ஆட்சியோட நலனா, இல்லை கட்சியோட நலனா, இந்த மூணையும் சேர்த்து ஒரு கொஸ்டினாக திமுக முன்னாடி எப்போல்லாம் வருதோ அவங்க ஃபஸ்ட்டு தன்னுடைய குடும்பம், அடுத்து வந்து ஆட்சி கட்சி, அதுக்கப்புறம் தான் தமிழக நலன் தான் வந்திருக்காங்க. இந்த அரசியல் இதனாலவே தொடர்ந்து இந்த அரசியலையும் குற்றச்சாட்டையும் வச்சு இல்லை, குற்றச்சாட்டு இல்லை, நீங்கள் நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தாலே அது தெரிஞ்சிடும். எப்போல்லாம் அண்ணன் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்டிஏல இருக்கும்போது அவங்க வந்து மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ எப்போ வெளில வந்திருக்கணும். ரெண்டாவது 2G கேஸ் இருக்கும்போதும் தமிழக நலனில் ஒரு பிரச்சனை வரும்போதும் அவங்க வந்து அங்கே மேலே வந்து கூட்டணி பேசிக்கிட்டும், இல்லை சீட்ஸ் பேரம் பேசிக்கிட்டும், இல்லை யார் யாருக்கு எந்த போஸ்ட் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர இங்கே உள்ள நலனை பார்க்கல. 71ல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கும் போது கூட இந்திரா காந்தி காங்கிரஸ் கூட எதிர்த்து போட்டி போட்டாங்க, அப்புறம் இந்திரா காந்தி கூட கூட்டணி சேர்ந்தாங்க. 80ல் அதே தான் நடந்தது. ஒவ்வொரு தடவையும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக, அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக இவர் எல்லா சமரசமும் செய்து கொண்டார்கள். ஓகே சார், இப்போ அதிமுகலேருந்து என்ன பண்ணுறாங்க, இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வழக்குகள் இருக்கு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் இங்கே என்ன பண்ணுறாங்க, மசோதாக்கு கொண்டு வராங்க, தொகுதி மறுவரை மசோதா. இந்த ரெண்டுமே தாவேகாக்கு தானே ஒரு சிக்கலாக இருக்கும். கண்டிப்பாக சிக்கல், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதில் தாவேகா எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? பண்ணுவோம். எங்களுக்கு பொறுத்தவரை மக்கள் மன்றம் தாங்க. நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வர சொல்கிறேன், எப்போ எலெக்ஷன் நடந்தாலும் இப்போ உள்ளதை விட பல மடங்கு அதிகமாக வின் பண்ண போகிறோம். ஆனால் இவர்கள் செய்வது மக்கள் விரோதம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கலைகிறதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்க போகிறாங்களோ அவங்களெல்லாம் மக்கள் அவங்களுடைய ஒருவரல் புரட்சியில் நான் கண்டிப்பாக கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் தாவேகாக்கு வந்ததை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? அதே மாதிரி திமுக பாஜக சேர்ந்து தேர்தலில் கண்டிச்சா ஏன் மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க? இல்லை, நீங்கள் சேருங்க சேராமல் போங்க, அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது. அவங்களுடைய இன்டர்னல் அவங்க கொள்கை கூட்டணி சேர மாட்டாங்க, அப்படி நாங்கள் செய்யவே இல்லை அப்படிங்கிற பொய்யை சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கே அவர்கள் தாவேகா வந்த உடனே தாவேகா வரக்கூடாதுங்கிறதுக்காக அதிமுக கூட பிஜேபி கூட சேர்ந்து கூட்டணி அமைக்க முயற்சி தான் செஞ்சாங்க. இன்னைக்கு வர அவங்க மறுத்தாலும் அதுதான் உண்மை, அது எல்லாருக்குமே தெரியும், அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு. இல்ல, அதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும்ல சார்? என்ன ஆதாரம் உங்களுக்கு இல்லைங்க? கூட்டணி கட்சியில உள்ள எல்லா தலைவர்களும் சொல்லிட்டாங்க,
அதிமுகவில் உள்ள 25 எம்எல்ஏ சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? இது முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சது எல்லாரும் பார்த்துட்டாங்க. இது வந்து சொன்ன எல்லாருமே தாவேக்கால சேர்றாங்க. சரி, தம்பிதுரை யாருங்க? ஒரு முக்கியமான தலைவர். அவரு என்ன சொல்றாரு? தம்பிதுரை சொல்றாரு விரைவில் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு. வானத்திலிருந்து 200 எம்எல்ஏ குதிக்க வைப்பாங்களா? தம்பிதுரை சொல்றது, நான் சொல்றது, வேற யாரும் சொல்லல. அதுக்கப்புறமும் கூட சொல்ல. அங்க வந்து ஆட்சி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே அதிமுக 2-3 தலைவர்கள் சொன்னாங்க. இதான் கேட்குறேன். இப்போ ஆட்சியை மாற்ற வேண்டும், முதலமைச்சர் ஆயிருவேன் அப்படின்னு செய்யறவங்கலாம் ஏதோ வெளில சொல்லணும், மறைமுகமா செஞ்சிருப்பாங்களே. மறைமுகமா செய்தது வெளியில வந்துருச்சு, பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு, அவ்வளவுதான். ஒரு ஃப்ளோல விட்டாங்க, நல்ல செய்தி வரும் உங்களுக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் பொது மேடையில தானே சொல்றாரு. அதுதாங்க, அது சொல்லணும் தேவையில்லைல்ல. அந்த சர்ச்சையை ஏன் உருவாக்கணும்? அந்த சர்ச்சையை உருவாக்கணும் தேவை இல்லைல்ல அவருக்கு. அதுதான் இவங்க ஏன்பா வெளில சொன்னான்னு இப்ப கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அண்ணன் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார், அவ்வளவுதான். அதாவது இவங்க எல்லாருடைய பிளானும் வெளியில வந்துருச்சு. பல மேடையில சொல்லிட்டு இருக்காரு, கைது செய்யப்பட்ட பிறகு அவர் சொல்றாரு அனிதா ராதாகிருஷ்ணன் பண்ணட்டும். இல்ல அது ஒரு தடவை சொல்லியாச்சு, இனிமே அதை மூடி மறைச்சு என்ன செய்ய போறீங்க? புரியல. ஆல்ரெடி அது வெளியில வந்துருச்சு. அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றதுக்கு முன்னாடியே எல்லா பூனைக்குட்டியும் வெளில வந்துருச்சு. இவர்கள் முயற்சி பண்ணது நாங்க பண்ணவே இல்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது. அது முழு பூசணிக்கா. அதனால இது மக்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சது. அதிமுக பல தலைவர்கள் அந்த காலகட்டத்திலேயே பேட்டியே கொடுத்திருக்காங்க, எடப்பாடியார் முதலமைச்சராக போறாரு அப்படின்னு. அந்த எடப்பாடியாருக்கு வானத்திலிருந்து 200 எம்எல்ஏ கூச்சா முதலமைச்சராக முடியும், திமுக இருந்தா வர முடியும். ஸோ இவங்க செய்யறதை எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா 2029 100% திமுக பிஜேபியோடு கூட்டணியில பாஜக அப்படிங்கிற ஒரு பெரிய அரசை எடுத்து திமுகவே கொஞ்சம் திணறாங்க. தாவேக எப்படி சார் சமாளிப்பீங்க? சமாளிப்போம் சார். சார் நாங்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா எதிர்ப்பையும் எல்லாருமே எங்களுக்கு மேல ஒரு எக்கோ சிஸ்டமே கட்டவிழ்த்தாங்க. ஒரே ஒரு விஷயம் நீங்க கவனிச்சு பாருங்க. தாவேகா விக்கிரபாண்டியில மாநாடு போடும்போது கொள்கை எதிரியாரு, அரசியல் எதிரியாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு அன்னையில இருந்து மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் கடினமான ஒரு விஷயமா தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரே ஒரு இதுல பாத்தீங்கன்னா நாங்க கொள்கை மாறணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம் அப்படின்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஈஸியா ஒரு விஷயம் பண்ணிருப்போம். அதை நாங்க பண்ணல. சரி, சார் உங்கள்கிட்ட தொகுதி மறுவரை மசோதா வருது, திமுக ஆதரிக்குது, உங்களுக்கு அங்க பிரதிநிதித்துவம் இல்லை, என்ன செய்ய போறீங்க? தாவேகா என்ன செய்ய போறீங்க? எதிர்கொள்வோம். இல்ல நீங்க பிராக்டிக்கலா தான் பேசணும். நாங்க வந்து என்ன பண்ண முடியும்? எங்க கிட்ட எம்பி இல்லை. எம்பி இருந்தா அங்க போய் எதிராக ஓட்டு போடலாம். மக்கள் மன்றத்தில் தான் எடுத்து வைப்போம். இப்போவே அதுக்கு அப்படின்னு எதிர்வினை ஆற்றிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ சமீபத்தில் கரூரில் பேசும்போது கூட எங்களுடைய தளபதி சொன்னார், தொகுதி மறுவரையை நாங்கள் எதிர்க்கிறோம். எதிர்க்கிறது எப்படின்னு இருக்குல்ல, ஒன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கணும், இல்லை சட்டப்பூர்வமாக நீங்கள் எதிர்க்கணும். இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எதை எடுக்க போறீங்க? இல்லை, நாடாளுமன்றத்தை எதிர்க்கக்கூடிய ஆப்ஷன் எங்ககிட்ட இல்லை. அப்போ அடுத்த ஆப்ஷன் கண்டிப்பாக செய்வோம். இப்போ அந்த மசோதா எடுத்துட்டு வந்தாங்கன்னா சட்டப்பூர்வமாக என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணுவோம், மக்கள் மன்றத்தில் என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணுவோம். மக்களும் பார்த்துக்கிட்டு எல்லாத்த விட பெரிய பவர் மக்கள் தாங்க. மக்கள் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி ஜஸ்ட் லைக் தட் இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்செல்லாம் எலெக்ஷன் வரப்போறது இல்லை. அடிக்கடி எலெக்ஷன் வரதான் செய்யுது. தண்டனைங்கிறது கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சரி, இப்போ உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லை. ஸோ காங்கிரஸ் கட்சிக்கும் முழுசாக எதிர்க்க முடியாது. அப்போ யாரை வச்சு நீங்கள் எதிர்க்க போறீங்க? இல்லைங்க, என்ன வியூகம் அதுக்கு நீங்கள் வச்சிருக்கீங்க? வியூகங்கிறது 2 விஷயம் தான். நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் 2 விஷயம் தான். ஒன்று, எங்ககிட்ட நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கிடையாது. அதான். அதனால அங்கே போயெல்லாம் எதிர்க்க முடியாது. சட்டப்படி முறையீடு பண்ணுறதுக்கு என்னென்னவோ அந்த வழிவகையில் பார்ப்போம். வந்த பிரதிநிதித்துவத்தையும் காங்கிரஸ் கட்சி கொடுத்துட்டீங்க சார். அது தனி, அது கூட்டணி அவர்களுக்கு கொடுக்கணும், கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒன்று வச்செல்லாம் எதுவும் பண்ண முடியுங்கிறது தெரில. அது கட்சி முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் மசோதா, சட்ட மசோதா என்ன நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தாலும் காங்கிரஸ் வலுவாக எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது வழியே தான் எதிர்க்க முடியும். இதில் என்னன்னா கூட்டு சதி அப்படிங்கிறது, அதாவது இந்த வார்த்தை பயன்படுத்துறது ஏன் அப்படின்னா இவர்களை எதிரியாவே காட்டிக்கிட்டு இப்போ கொல்லைப்புறமா போய் சேர்ந்து பண்ண போறாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நான் கற்பனையெல்லாம் சொல்லலை. 2029 நடக்க போது இந்த மசோதா வரும்போது நீங்க அதை பார்ப்பீங்க. ஒன்று அதை ஆதரிப்பாங்க, இல்லை ஆதரிக்காம வெளியில கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்த்து ஓட்டு போடாம என்ன செஞ்சாலும் அது பாஜக ஆதரவு தான். அதை செய்யத்தான் போறார்கள். அதோட வெளிப்பாடு தான் இவர் சிவா அவர்கள் அமைச்சராக போறாரு, திருச்சி சிவா அவர்கள் அமைச்சராக போறாருன்னு சொன்னது.
ஆர்எஸ் பாரதி வந்து இப்போ வர்ற மசோதாவில் இந்த மசோதாவை பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து அதை பற்றிய முடிவு எடுப்போம் அப்படின்னு சொன்னது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மசோதா வரக்கூடாது, 30 வருஷத்துக்கு இந்த 534 அப்படியே 543 ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும், அந்த மசோதாவை எரிச்சாங்க. இவ்வளோ அக்ரெசிவா இருந்தவர்கள் எப்போதுமே திமுக ஆட்சியில இருக்கும்போது மாநில சுயாட்சி எல்லாத்தையும் சேர்த்து அக்ரெசிவா இருப்பாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு சார், திமுக எப்படியும் ஆதரிக்கிற நிலைப்பாட்டுக்கு மாறிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதை எதிர்க்கிறதுக்கு தான் நீங்க என்ன செய்ய போறீங்க? இல்ல நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் செய்ய முடியும். ஸ்டாலின் அவர்கள் எல்லா கட்சிகளையும் கூட்டி என்ன பண்ணார் என்று மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்துனாங்க. அதுக்கான துவக்கத்தை விஜய் என்ன செய்ய போறாரு? அதாவது ஸ்டாலின் அவர்கள் அந்த மீட்டிங் நடத்தும் போது அவர் ஒரு ஆளுங்கட்சியா வலுவா அந்த இந்தியா கூட்டணியிலேயே ஒரு பெரிய லீடரா அப்படிங்கிற லெவல்ல இருந்தார். எம்பி எல்லாம் இருந்ததுனால. இப்போ நமக்கு எம்பி பிரசன்டேஷன் அங்கே இல்லை. எம்பி ரெப்ரசன்டேஷன் இருந்தது அப்படின்னா நீங்க அங்க நாடாளுமன்றத்தில் எப்படி எதிர்க்கிறது, மற்ற மாநில முதல்வரை கூப்பிட்டு பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ண முடியும். இப்போதைக்கு அதெல்லாம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. அதனால சட்ட ரீதியாவோ இல்லை இதை முறைப்படி யார் யாருக்கு லெட்டர் போட்டு நீங்க ஆதரிங்கன்னு சொல்றதோ, காங்கிரஸும் மிக வலுவா அதை எதிர்த்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை இங்கே மக்கள் மன்றத்தில் முறையிடுறதை தவிர வேற வழி கிடையாது. நீங்க என்ன நினைச்சாலும் அங்க ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தால் தான் நம்ம அங்கே எதிர்க்க முடியும். அதனால மக்கள் மன்றத்தில் திமுக எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க, மக்கள் பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியா இருக்கோம். 2029 இதுவரை எந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்களோ அதை மாற்றி அவர்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் ஆதரிக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு தானே ஆட்சி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இல்லை, இந்த ஆட்சி போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில அதெல்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாமே மக்கள் மன்றத்தில் எடுபடாது. மக்கள் அவர்களை வந்து அப்போதும் எதிர்த்து வாக்களித்து தொடை தெரிவார்கள். ஆனா ஒன்னே ஒண்ணு, திமுக ஆட்சியில இருக்கும்போது ஒரு மாதிரியும் ஆட்சியில இல்லாத போது ஒரு மாதிரியும் நடந்துகிட்டு இருக்கிறது இயல்பு தான். அது என்னமோ அவங்க வந்து பிஜேபி கூட சேரவே மாட்டாங்கிறதெல்லாம் நான் நம்பல. கந்தசாமி சார், ஆக்சுவலா திமுக ஆட்சியில இருக்கும் போதும் இல்லாத போதும் அது பயன்படுத்திய வார்த்தைகளை நம்ம பார்த்தாலே அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது நமக்கே தெரியும். கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் பேசுகிறோம், அப்புறம் வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு, இதெல்லாம் ஒவ்வொரு சினாரியோல ஒவ்வொரு முடிவு முக்கியமான முடிவில் அவங்க சொன்ன வார்த்தைகள். கூட்டணி பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது, மத்திய அமைச்சர்கள் பதவி வாங்குறதே தமிழகத்துக்கு நன்மை செய்யதான் அப்படிங்கிறது. ஆட்சியில் இல்லாதப்போ பேசுறது தான் மாநில உரிமை, கூட்டாட்சி, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல, இதெல்லாம். இப்போ அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு கலோக்கியலாக சொல்லணும்னா திமுக ஒரு முட்டு சந்தில் இருக்கு. 100% இந்த டிராப் அவங்களுக்கு அவங்க அறிவுபூர்வமாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் அந்த குடும்பம், அந்த டிஎன்ஏ அவங்க குடும்பத்தையும் அவங்க அரசியலையும் அவங்க பதவியையும் காப்பாற்றுறதுக்கு தான் எல்லா சூழ்நிலையும் தமிழகத்தோட நியாயங்களை இழந்திருக்காங்க, தெரிஞ்சே இழந்திருக்காங்க. அதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு அதுதான் நடக்க போகுது. அதனால் அவர்கள் சார் சொன்ன மாதிரி களத்தை இழக்க போவது நிச்சயம்.